ஓகே பவித்ரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஓஷோ வெங்கட் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். ஸோ மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் உங்களோட மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மியூசிக் டைரக்டரே வந்து இவ்வளோ யங்கான மியூசிக் டைரக்டர்னு ஆடியன்ஸ்க்கு இப்போ தெரிய வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாடலோட ஆரம்பிக்கணும், அதுவும் உங்களோட ஸ்வீட்டான வாய்ஸ்ல மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் படத்துல பாடின பாடல் வாய்ஸ் தான் ஜானகியே நான் வால்மீகியே, அது நீங்க பாடணும். பாய் பெஸ்டி இல்லா சிங்கமே, லவ் ரோச நீட்டவ தங்கமே, சிங்கிளா இருந்த வேஷத்தை புரிஞ்சிட்டேன், கலைச்சிட்டேன், குளிச்சிட்டே, பட்டு வேட்டி சேலை கட்டி மார்க்கெட் போவோமா, தக்காளியும் அழக கரைச்சு சரக்காடி கட்டா, ஓ வாய்ஸ் தான் ஜானகியே, கரங்களில் எழுதுற வால்மீகியே, நீ சிரிச்சுட்டா ரேவதியே, தட்டாம திறந்துட்டியே, ஓ வாய்ஸ் தான் ஜானகியே, கரங்களில் எழுதுற வால்மீகியே, நீ சிரிச்சுட்டா ரேவதியே, தட்டாம திறந்துட்டியே. சூப்பர். ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு பெரிய ஃபேன் இருக்காங்க உங்களுக்காக. உங்களை பாட விடுறதை தாண்டி இவங்களே எனக்கு எல்லா லிரிக்ஸும் தெரியும், நான் பாடுறேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் உங்களுக்கு எப்படி இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஸோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சடனாக ஹரி ஃபோன் பண்ணார். கால் பண்ணிட்டு, தலைவா ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு வி ஆர் கம்மிங் பேக் அப்படின்னாரு. சரிங்க தலைவா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்டட் அப். ஒரு 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 ஃபோன் காலில் ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நேம் வர வரைக்கும் அது ஒரு ஜர்னி ட்ராவல் ஆச்சு. அப்படின்னா அது வந்து ஹரி அவரோட இனிஷியேட்டிவ், அவரோட பிலீஃப் நம்ம மேலே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஜேர்னி என்னோடது ஒரு ஹீரோ தான் அப்படின்னும் போது அது வந்து பிஃபோர் த ஃபிலிம், பழைய ஃபிலிம்லேருந்து இந்த ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு 7-8 இயர்ஸாக இருக்கும் போது அந்த ஒரு நம்பிக்கையில் நம்மளுக்கு பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம். அந்த மாதிரி தான் இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. தென் சொல்கிறாரு தலைவா, ஜாவா சுந்தரேசன் மாதிரி தேனாண்டால் இருக்காங்க சார் அப்படின்னாரு. என்ன தலைவா அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு விஷயமா பெருசாகிட்டே இருந்தது. அண்ட் ஒன்றாறு நாள் வந்து லாஸ்ட்லேயே அவங்க இருக்காங்க அப்படின்னாரு. ஆல்ரெடி பேபி நீ சுகர்ன்ற பாட்டு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ சேம் அதே கொலாபில் வரும்போது இன்னும் தெரிஞ்ச டீம் அப்படின்னும் போது இன்னும் பயங்கரமான ஒரு ரேப்பு வருது. ஸோ அதனால தான் இன்னும் சாங்ஸ் இப்போலாம் நல்லா போகுது அப்படின்னா மெயின் ரீசன் ஒரு ஹீரோயினோட பேரும் மேக் சென்ஸ் இல்லையா? ஸோ அதனால் இன்னும் அது வந்து வைடாக போச்சு. ஸோ அந்த விஷயத்தில் இப்படி தான் ஒரு ஃபோன் கால்லேருந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு இந்த ஒரு படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இப்படி க்ரூமான ஒரு மேட்ரு. சூப்பர். அதே மாதிரி உங்க வாய்ஸ் வந்து சிம்பு அவர்களோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். உங்களுக்கு நிறைய பேர் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சொல்லியிருக்காங்களா? என் பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா பிரதர் யூ சவுண்ட்ஸ் லைக் சிம்பு, எஸ்டிஆர் அந்த மாதிரி இருப்பாங்க. பேசிக்காக நானும் எஸ்டிஆரோட பயங்கரமான ஃபேனு. ஸோ இன்ஸ்பிரேஷனும் சரி, அவரோட சாங்ஸும் சரி, அந்த மாதிரி ஒரு இதில் பட் அவரை இமிட்டேட் பண்ணி பாடணும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் எதுவுமே பண்ணதில்லை. பட் ஸ்டில் அது சவுண்ட் அந்த மாதிரி சிமிலராக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுது. அதனால நான் எதுவும் பண்ண முடியல. ஐம் ட்ரைங் டு கெட் அவுட் ஃப்ரம் இட். பட் ஸ்டில் அது சொன்னாலும் அது ஒரு நல்ல ஐம் ஃபீலிங் இட் லைக் நல்ல விஷயம். ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு தான் கமிங் அக்ராஸ். நிறைய பேர் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட வாய்ஸ் வந்து சிம்பு சார் மாதிரியே இருக்கு, சிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டா. பட் அவரே வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாராமே, அதை பற்றி சொல்லுங்கள், என்ன சொன்னார்? ஒரு மீட்டப்பில் வந்து இந்த சாங்கை பாய் பெஸ்டி சாங்கை ப்ளே பண்ணி அவருக்கு காட்டியிருந்தேன். ஸோ அவரோட சிஸ்டமில் ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் காட்டியிருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டு உண்மையாக செம்மையாக இருக்குது பிரதர் பாட்டு, அண்டு லைவ்லாம் நிறைய போட்டிருக்கீங்க, நல்லா கேட்குது, பயங்கரமாக இருக்குது, மிக்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து என்னென்னா அவரோட ஸ்பேன் ஆஃப் இயர்ஸில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சாங்கை மட்டும் பார்க்காம இன்டெப்த்தாக இன்னும் நிறைய அனலைசிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ரிதம் நல்லா இருக்குது. பர்டிகுலராக ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இந்த மாதிரி சொல்லும் போது இன்னும் ஒரு பரவாயில்லையே, பண்ண ஒர்க்லாம் வெளியில் பயங்கரமாக கேட்குது அப்படின்னும் போது அது இன்னும் பயங்கர பெரிய, அதுவும் நம்ம ஒரு ஐடலாக பார்க்குற ஒரு ஆள் அப்படி சொல்லும் போது அது இன்னும் பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரிதம் நல்லா இருக்குது, லைவ்ஸ் நல்லா இருக்குது, ஃப்ளூட் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ அந்த விதத்தில் அது அந்த அன்றைக்கி டே ஃபுல்லாக
அதான் அந்த டேவோட ஹை ஆஹா. சிம்பு சார் வந்து சொன்னது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், சாங்ஸ் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணிருக்கீங்கல்ல படத்துக்காக, ஆனா ஒரே ஒரு சாங் மட்டும் கம்போஸே பண்ணாம ஷூட்டிங் போயிட்டாங்களா, பாட்டே இல்லாம ஒரு சாங்கை வந்து ஷூட் பண்ணாங்களாமே. ஸோ அது எல்லா சாங்குமே எப்பயுமே பிளான் பண்ண மாதிரி முன்னாடியே பண்ணிட்டு தான் போவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சாங்க்கு ஒரு 4-5 ஆப்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அன்பே அன்பேன்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்தது, நிறைய ஒரு ரிசப்ஷன்ஸ் கிடச்சிது, எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த ஒரு சாங் மட்டும் என்னால் லாஸ்ட்டில் ஆஃப்டர் மூவிக்கு அப்புறம் தான் கிராக் ஆச்சு. ஸோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் நாங்களே வச்சு எடிட் ரூம்லாம் பார்த்துட்டு வேறு சாங்கில் வச்சு நீங்கள் ஒரு மூடில் எடுத்துக்கோங்க பிரதர், ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் அந்த விஷுவல்ஸை பார்த்து ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாங் மட்டும் லேட்டர் ஃபிலிம் ஷூட்லாம் ஆகிட்டக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஆனால் அது வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா வந்திருக்குமான்னு தெரியல. இப்போ விஷுவலோட அவ்வளோ ஆப்டாக அதுக்கேற்ற மாதிரி சிங்காக அப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணும்போது சரி லேட் ஆனாலும் அது ஒரு நல்ல ஒரு கன்சிடரேஷனில். பட் இதுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிச்சுல்ல, லைக் என்னன்னா நீங்க சாங்கே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாலும் அதுக்கப்புறமா கூட நான் மியூசிக் போடுவேன் அப்படின்ற ஆப்ஷனும் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு நல்ல ஒரு மாண்டேஜாக அது அமைஞ்சிருச்சு அந்த ஃபிலிம் ஃபுல்லாக. ஸோ அதனால் அதில் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சது, அதனால் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா நம்மளை நம்பி டேரக்டரும் அவங்களும் சப்போர்ட் பண்ணனால தான் அது அந்த அளவுக்கு ஈக்குவேஷன் இதுவாச்சு. ஸோ அந்த விஷயத்தில் டேரக்டர் தான் நான் வந்து தேங்க் பண்ணோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஒரு ஹோப் கொடுத்து செட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஸ்பெஷல் ஆப்ளிகேஷன் எல்லாம் வச்சிங்களாமே, லைக் நான் கம்போஸ் பண்ணணும்னா லாஸ்ட்லேயே வந்து என் பக்கத்தில் நின்னாதான் நான் கம்போஸே பண்ணுவேன்ட்டெல்லாம் சொன்னீங்களாமே, டைரக்டர் கிட்டேயும் ஹரிபாஸ்கர் அவங்க கிட்டேயும். என்னோட கம்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் எல்லாரும் ஒரு லிரிக் ரைட்டர், டைரக்டர், ஹீரோ எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அது எதுவும் செட் ஆகாமல் இருக்கும். எல்லாரும் காஃபி ஷாப் அப்படியே கூப்பிட்டு போயிடுவேன். ஸோ அவங்க பக்கத்தில் வந்து நின்ன உடனே அவங்களோட பாசிட்டிவ் வைப் எல்லாம் பயங்கரமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீபோர்ட் தட்டுவோம், அது எதுவும் வராது. சரி காஃபி ஷாப்லாம் சுற்றிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன எப்போ பார்த்தாலும் நீங்களே இருக்கீங்க, யாருமே இல்லையே அப்படின்னும் போது லிரிக் ரைட்டரும் மேலாக இருக்காரு. பாட்டில் எல்லாமே ஒரு ஃபீமேல் சாங்கும் நாங்கள் அப்போல்லாம் எதுவும் கம்போஸ் பண்ணல, சிங்கரும் இல்லை, யாரும் இல்லை. அப்போ எப்போ பார்த்தாலும் ஹீரோ டைரக்டரே வரீங்க, ஹீரோயின்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ அது ஃபன் தான். வந்தாங்களா? லாஸ்ட்டில் கட் பண்ண ஆடியோ லான்ச் தான் அவங்கள மீட் பண்ணேன். அந்த மாதிரி இருந்தது. சரி, நீங்கள் அவங்களுக்காக உங்களுக்கு லாஸ்ட்லியர்னா ரொம்ப ஃபேவரட் பிடிக்கும் அப்படின்னு தெரியுது, அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலான கம்போஷன் நீங்கள் பண்ணது இருக்கா? அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ணதுன்னா பேபி நீ சுகர் தான். பேபி நீ சுகர் சுகர்மா. ஸோ தட்ஸ் மை. பாடுங்க, என்ன நான் பாடுற ஒரு கம்பெனி கொடுக்கறீங்களா நீங்க? நெக்ஸ்ட் நீங்க சிங்கிங் பாடிங்க, வந்து பாடுறதுக்கு ரெக்கார்டிங் வந்து. ஆமா, இந்த ஆப்பர்சூனிட்டிக்காக தான் நான் வந்து நைஸா இப்படி நான் ஒரு பெரிய சிங்கர்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாட வைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லா பாட்டுமே பாவம் கஷ்டப்பட்டு லிரிக்ஸ் எல்லாம் மெமரி பண்ணி சொல்றாங்க. பயங்கரமா அவங்க பாடுறாங்க. நல்லா இருக்குல? பெரிய சான்ஸ். ஐ வில் ஜஸ்ட் டிமாண்ட் 5 lakhs. ஓகே, ஓ மை காட், அது ஒரு ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ பேபி நீ சுகர் பண்ணோம் அவங்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு சென்சேஷன் 2022 பிளாக் பஸ்டர் சாங்கை ப்ளேஸ் ஆச்சு. ஸோ அதுதான் என்னோட ஒரு பெரிய ஸ்டார்ட், எனக்கு கொடுத்த ஒரு ஸ்டார்ட்னா பேபி நீ சுகர் தான். ஸோ அது கொடுத்த ஹை வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே மாறிச்சு. ஸோ அதுதான் ரிசப்ஷன்ஸாக இருந்தது. நான் பாடிட்டேன், இப்போ நீங்க கொஞ்சம் பாடுங்களேன். நான் பாடுறதை பார்த்துட்டு மக்கள் என்ன இப்படி இருக்கா பாட்டுன்னு அவங்க யோசிக்க கூடாது. ஓ வாவ், இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு யோசிக்கணும். கண்ணுல பேங்கா இவன் சாங்கா நான் போதையான தன்னாரா தன்னானே தன்னாரா நின்னா தேவதா கேங்கா கொஞ்சம் வாடி டேட்டிங் கூட்டிட்டு போறேன் தன்னாரா நானே தாரா நின்னா 2020 மேட்ச் டி நான் விக்கெட்டு அனண்டி உன் பருவ நான் தானே நீரு நான் தானாட்டி தாத்தரண்டி பேபி நீ சுகர் சுகர்மா ஹட் ஃபயர் ஃபயர்மா உன்னை பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ள நடக்குதுங்கம்மா. நீங்க பாடிடணும் இப்போ. ஓகே பாடுங்க. பேபி நீ சுகர் சுகர்மா ஹட் ஃபயர் ஃபயர்மா உன்னை பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ள நடக்குதுங்கம்மா. இந்த ஷோ வந்ததுக்கப்புறம் நானே ஒரு ரியலைசேஷன் வரேன். என்னது என்னோட பாட்டு எல்லாமே ஒரே உக்கு 2 வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, குட். ஸோ அதுதான் இந்த ஷோவோட ரியலைசேஷனாக இருக்கு எனக்கு. சரி, நீங்கள் எப்பயாவது வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு சாங் ஷூட் அப்போ போயிருக்கீங்களா? சாங் ஷூட் எல்லாமே நம்ம அவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு சாங்லாம் பண்ணுறோம். அதை எப்படி விஷுவல் பண்ணுறாங்க, ஸோ அதில் தானே ஒரு சாங் எடுத்துகிட்டு போகிற விஷயமே இருக்குது. ஸோ அதனால் அது பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாங் என்னைக்குன்னு இப்போ கேட்பேன்.
டாக்கி ஷாப்பெல்லாம் போக மாட்டேன், ஒன்லி சாங் அப்போ மட்டும் கரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சாங் ஷூட்டுன்னு ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கேட்டீங்க, போனீங்களா? போனேன். அதைத்தானே கேட்டேன். ஸோ போயிட்டு அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டிங் மட்டும் நீங்கள் இந்த வீடு அந்த வீடு எல்லாமே எடுக்கிறீங்க, இந்த லொக்கேஷன் அங்கெல்லாம் போகிறீங்க, கம்போசிங்லாம் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரே ரூமு நம்ம இதுலேயே வச்சுருக்கீங்க, எங்கேயா கூட்டின்னு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஃபாரினுக்கு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சாங்காவது ஏதாவது கட் பண்ண அப்ராடுக்கு அது மாதிரி போகிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்கலான் இருந்தேன். இந்த பாட்டுன்னா நான் வந்து அப்ராட் போனாதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி இருக்கான்னுட்டு அந்த மாதிரிலாம் கேட்டு ட்ரை பண்ணோம். லாஸ்ட்ல வந்து முரளி சார் தென்னாண்டால் அவர் வந்து அவ்வளோலாம் இல்லை, வேணா உங்களுக்கு வந்து பார்க் ஏத்துல வேணா கம்போசிங் வச்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு 10 days அங்கே கம்போசிங் வச்சோம். ஸோ இட் வாஸ் லைக் ஓகே ஃபைன் ஓகே அட்லீஸ்ட் அப்ராட் இல்ல இப்போதைக்கு நம்ம ரேஞ்சுக்கு சென்னையில பார்க் ஹயாத். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ராட்னா எங்க போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ப்ரொடியூசர் இப்பவே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாரு. சொல்லுங்க, நெக்ஸ்ட் எங்க போகணும் அப்ராட்னா? மிஷா இருக்க கண்ட்ரி இப்போதைக்கு யூஎஸ் தான். ஓகே, அங்க போலாம். யூஎஸ் நியூயார்க்ல போயிட்டு அப்படியே அந்த பில் போர்ட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி ஸோ அப்படி கம்போசிங் வைக்கலாம் மேபி. அதுல ஹீரோயின் வேணும்னு வச்சுக்கோங்களேன். யூ சி ஒருத்தவங்க ஒயிட் கோட் போட்டுட்டு உங்களுக்கு சைடுல உட்கார்ந்துருக்கலாம். சிங்கரும் சொல்றீங்க, ஹீரோயினும் சொல்றீங்க, யார் நீங்க? ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுங்க. சும்மா ஓகே யா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அதுக்காக தான். அண்ட் அதே மாதிரியே ஹரிபாஸ்கரும் வந்து ரொம்ப சூப்பரா அவரோட ரோல் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு, அவ்வளோ யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து அவரோட நடிப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டரா ஆகிறதுக்கு பதிலாக ஆக்டரா ஆகியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கொடுத்தாரா? அந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் என்னன்னா அவரோட க்ரோத் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபைன் டியூன் ஒரு ஆக்டரா இந்த படத்தில் விசிபிளாக தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓகே நம்ம இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு ஆக்டராக நம்ம அவரை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ என்னோட விஷனில் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட டேபிளில் என்னோட நான் யாருக்கு பண்ணுறனோ மியூசிக் பண்ணுறனோ அவங்கள நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக நினச்சி தான் அந்த ஒரு எலிவேஷன் கொடுக்கணும், அந்த ஒரு ஹை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த ஒரு கான்செப்டில் அவங்கள நான் ட்ரீட் பண்ணி, அவங்க வெதர் நியூ கம்மர் இந்த ஃபஸ்ட்டு படமோ இல்லைன்னா அவங்களுக்கு 100வது படமோ அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னோட மியூசிக்கு அவங்க சூப்பர் ஸ்டார். ஸோ அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண எஃபர்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சு தான் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவருக்கு நான் ஒர்க் பண்ண இது இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த ஹரியோட கேரக்டருக்கும் லாஸ்ட்டு முடிகிறதுக்குமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கிராஜுவலாக அந்த சேஞ்சை கொண்டு வந்து காட்டுறதுன்றது ஒரு ஆக்டராக அது ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவ்வளோ பண்ணியிருக்காரு போது ஐ ஃபெல்ட் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க நிஜமாவே. ஒரு ஒரு டைமில் நானே வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு, லைக் ஆஃப்டர் மூவி ரிலீஸ்க்கு ஒரு 5 days முன்னாடி க்யூப்பில் படம் பார்த்துட்டு early morning பார்த்துட்டேன். 4 o'clock அப்படி போய் பார்த்துட்டு கரெக்டாக மார்னிங் 7க்கு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், மூவி பிளாக் பஸ்டர் பிரதர் அப்படின்னு. ஸோ பிஃபோர் ரிலீஸ், பிகாஸ் ஏன்னா அந்த ஒர்க்கெல்லாம் வெளியில் தெரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் ரிலீஸும் அந்த டாக் எல்லாமே வரும்போது கரெக்ட் இதுதான் நம்மளோட மூமெண்ட்டு, ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நடக்குது அப்படின்னும் போது ஓகே பிரதர் அவர் வந்து ஒரே ஒரு ஹக்கு தான், ஏன்னா அதுக்கு மேலே என்னால் பேச முடியல அப்படின்ட்டு அவர் பயங்கர ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதான் மோர் தென் அ ஃப்ரெண்டு, ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பாண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுதான் அது பியூட்டி. சூப்பர். ஓகே, ஸோ லாஸ்ட்லி என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்க இருந்தால் தான் எனக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் பேசும்போதே சொன்னீங்க நான் யார் கம்போஸ் பண்ணுறோம் அவங்கள நான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நினச்சிப்பேன்ட்டு. ஸோ லாஸ்ட்லியாக்கு நீங்கள் முதல் பிஜிஎம் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்கள எப்படி கற்பனை பண்ணீங்க, என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டரை விட நான் அதே ஃபீல் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இதில் வந்து என்னென்னா, பாய் பெஸ்டி சாங் பயங்கர ஒரு வைரலான ஒரு சாங். ஸோ அந்த ஒரு சாங்கை வந்து இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இன்னும் அவங்களுக்கு அட்டாச்ட் ஆகணும். சாங் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வரும், பட் ஆனால் அவங்க இன்ட்ரோக்கே அந்த பிஜிஎம் தான் அவங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கால்லாம் இப்போ ஒரு இது இருக்கும். இந்த பாட்டு வரும்போது தான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த லீட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். பட் பாட்டு எங்கேயோ வரும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு அவங்க மேலே தான் அது பிளேஸ் ஆகணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அதை எப்படிலாம் நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலினும் சரி லைவ்லாம் நிறைய போட்டு எப்படி ஒரு அம்மா வந்து சமைக்கும் போது பாசத்தை எல்லாம் கொட்டி சமைப்பாங்களோ அந்த மாதிரி நிறைய நம்ம சைட்லேருந்து இந்த மியூசிக்கலாக குக் பண்ண ஒரு ஆல்பம் தான் அவங்களுக்கு கொடுத்த பிஜிஎம் எல்லாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஆஃப்டர் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் மோர் தென் சாங்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுக்கு ஈக்குவலாக
பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றியும் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க ட்விட்டரெல்லாம். அண்ணா எப்போ நான் பிஜிஎம் விடுவீங்க, ஓஎஸ்டி வரும் அப்படின்னு. ஐ ஃபெல்ட் ஓகே. ஏன்னா ஒரு காமெடி சினிமா வந்து எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. முதல் நான் டேக்அவே வந்து ஒரு ஒரு ஆர்ஆர் அவ்வளோ தூரம் பேசிட்டு எனக்கு அந்த ஓஎஸ்டி வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு போது ஒரு ஆக்ஷன் சினிமாவில் ஓகே, பிகாஸ் ஒரு ஆக்ஷன் சினிமாவில் உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு காமெடி சினிமாவில் ஒரு மியூசிக்கலாக அது ஒரு ஆல்பம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு நிஜமாகவே கஷ்டமான ஒரு ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம போட்ட எஃபர்ட்லாம் வெளில கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் நான் நிறைய டைம் எடுத்து பண்ண ஒரு விஷயமா இருந்தது. அதனால் அதுக்கு நிறைய ரிசப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. அவங்களுக்காக போட்ட மியூசிக்கை பார்த்து மேடம் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அவங்க ஓஷுவா அப்படின்னாங்க. ஸோ என்னென்னா உண்மையாகவே அவங்க மூவி பிஃபோர் ஆர்ஆர் இல்லாமல் ஒரு காப்பி பார்த்துட்டு ஆஃப்டர் த பீஜம் பார்த்தும் போது இப்போ தான் ஒரு சினிமாவோட ஒரு ரியல் எஃபெக்ட் கிடைக்குது ஓஷுவா. அந்த லாஸ்ட்டில் அவங்களோட எமோஷன் சீக்வன்ஸ்லாம் அது பண்ணோடனே அவங்க வந்து நிஜமாவே நானே ஒரு நிமிஷம் அலற மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு அவங்க பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆயிட்டாங்க. நான் அதுக்கு தானே 10 வயலின் எக்ஸ்ட்ராவா போட்டேன். ஸோ அந்த மாதிரி நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ் ஆனாங்க. அண்ட் அவங்க சீனரை தாண்டி மற்ற ஓவரால் மியூசிக் ஜர்னியுமே வந்து அவங்க எல்லாமே வந்து சரியான ஒரு ஒரு டீம், ஒரு பிளெண்டான ஒரு ஒரு விஷயம் கிடைச்சிது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னன்னா ஹரிபாஸ்கர் வந்து லிரிக்ஸ் எழுதினாராம். ஆர்வமாக வந்து எழுதியிருக்காரு லிரிக்ஸ்லாம். ஆனால் லிரிக்ஸை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா 2வது லைன்லேயே எப்பா போதும்பான்னு சொல்லிட்டீங்களாமே, அப்படி என்ன லிரிக்ஸ் எழுதினாரு, என்ன வார்த்தைகள்? கரெக்ட். என்ன எழுதினாரு அவரு எழுதினது வந்து அந்த பேப்பர் பேனாக்கு கூட தான் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணாரு. பிகாஸ் அவர் வந்து என்னன்னா எல்லாமே வந்து ஒரு பயங்கர நம்ம சைட்லேருந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு ஆள். எதெல்லாம் நம்ம சைட்லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. தலைவா நானும் எழுதுறேன் லிரிக்ஸ் அப்படின்னு. சரி ஓகே பிரதர் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பாய் பெஸ்டி சாங்ஸு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு சாங்காக இருந்தது. பிகாஸ் அந்த மாதிரி பாட்டுக்கெலாம் லிரிக்கலாக எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னோட ஆல்பம் மொத்தமாகவே லிரிக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்து ஒரு பண்ண ஒரு ஒரு ஆல்பம் இந்த ஹவுஸ் கீப்பிங் ஆல்பம். அதில் அவர் போட்டு அந்த 2 லைன் இல்லை தலைவா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இல்லையா அந்த லைன் என்னன்னு? அது ஞாபகம் இருந்தால் பாட்டிலே வச்சிருப்பேனே. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அது வந்து நிஜமாவே சுமாராக தான் எழுதினாரா இல்லை நீங்கள் தான் அவர் கையை கட்டி போட்டீங்களா? கட்டி போட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் ஓகே நெக்ஸ்ட் டைம் பயங்கரமாக பாடுவார். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆல்பமில் ஒரு பாட்டு பாட வைப்பேன் அவர். சூப்பர் குட். இதுவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அவருக்கு. அதே மாதிரி நீங்க போட்ட டியூன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல கரெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போனீங்களா, இல்ல ஃபர்ஸ்டே வந்து எல்லாமே ஆல் ஓகேன்னு தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்களா? எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச் தான். ஏன்னா கம்ப்ளீட் சாங் நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து அது அவ்வளோ பெரிய சாங்காக இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஒரு குரூவாக தான் இருக்கும். சின்ன ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். சாங்லேருந்து ஒரு 5% இருக்கும். அதான் கோர். ஆனால் அது கேட்கும் போதே எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்போசிங் வச்சோம். அதுலேயே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. இதான் ஐயோ படம் பயங்கரமாக வந்துடும் போல இருக்குது, சாங் நல்லா வந்தோடனே படமே பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் கம்போஸ் பண்ண சாங் வந்து டியூன் போட்டோடனே அர்மான் மாலிக் அவர் பாடணும் அப்படின்றத மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. புட்டபொம்மானால இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? புட்டபொம்மா, நின்னிலா நிறைய பாட்டு பயங்கரமான ஒரு சிங்கர். அவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர். ஸோ அவரோட ஒரு ஆல்ரெடி ஒரு சாங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த சாங் கம்போஸ் பண்ணோன்னே அர்மான் அவர் தான் மைண்டில் வந்தார். ஸோ அவர் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் டீமில் என்ன தான் ஆனாலும் அர்மான் மாலிக் வந்து அவனும் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் போட்ட சாங்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கோலே ஓகே ஆயிடுச்சு. அண்ட் பாய் பெஸ்டி கூட வேறு ஏதாவது சிங்கர்ஸ் எதாவது பார்க்கலாமா அப்படின்னாங்க. நெவர், அது என் வாய்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் அது அப்படியே விட்டுட்டோம். இல்லைன்னா மாறலாமா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஸ்டில் நான் அது சிங்கிள் கோ தான். யார் பாடியிருப்பாங்க அதை? அசிசில் எஸ்டிஆர் அவரை தான் கேட்டிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். பட் ஸ்டில் என்னோட சாங்க்கு எனக்கு ப்ரையாரிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஐ லைக் டு சிங் மை ஓன் சாங். ஸோ அந்த சாங் நான் பாடிட்டேன். அந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு டைம்லேயே ஓகே பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது ஆல்மோஸ்ட் 2 months ஒர்க் பண்ணோம். அந்த 2 monthsல மொத்தமாக ஒர்க்கிங் பீரியடாக எவ்வளோ ஒர்க் பண்ணோம் பார்த்தாங்கன்னா நம்ம ஒரு 10 days தான் மேக்ஸிமம் அந்த ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி நாள் எல்லாமே வந்து பங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாருமே. என்னோட டைரக்டர் மட்டும் டைம்னா ரொம்ப கீப்அப் பண்ணுவார். மிஸ்டர் லைக் ஒரு 2 o'clock early நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்போம். திருப்பி மார்னிங் சும்மா 9 வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
அவர் பார்த்தா 8:55 பெல் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டைம் கீப் அப் பண்ற ஆளு. அவர் வந்துடுவாரு, வந்துட்டு 4 hours வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு எதுவுமே வரல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்ட டைம்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அவரோட பேஷன்ஸ் அவ்வளோ வெயிட் பண்ணி பண்ணனால தான் அந்த ஆல்பம் வந்தவளுக்கு வந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஹவுஸ் கீப்பிங் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்களே உங்களை பற்றி சொல்லுங்களேன் சார். எப்படி என்ன படிச்சீங்க, எப்படி மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸோ நான் வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 yearsல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போது அப்படி சொல்லலாம். ஸோ சின்ன ஒரு கீபோர்ட் போட்டு லைக் ஸ்ட்ரீட்ல எண்டில் ஒரு கிளாஸ் இருப்பாங்க, அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணி பேசிக்காக அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட ஃபேமிலியில் யாருக்கும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அட் த சேம் டைம் அப்படியே அது கிராஜுவலாக ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட் அதிகமாகிட்டு early morning 4 o'clock 5 o'clockலாம் கிளாஸ்லாம் போயிட்டு அந்த மாதிரிலாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அப்படி வந்தோம். சென் பியானோ பேசிக்காக படித்தேன் நான் ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் சொல்லி யூனிவர்சிட்டி. ஸோ அதில் 5 grades பண்ணியிருக்கேன். வாவ். ஸோ அந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிராஜுவலாக போனோம். அண்ட் தென் ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் ஓவரால் சவுத் இண்டஸ்ட்ரியில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி ஒரு 10 years அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 10 years ஒர்க் அப்புறம் தான் ஒரு ஃபஸ்ட்டு சினிமாவே ப்ளேஸ் ஆகுது. ஸோ அதுவே வந்து ஜர்னி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது, எப்படா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு லாங் வெயிட்டு. அண்டு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமான்ற ஒரு விஷயம் லைக் நம்ம படித்ததெல்லாம் என்ன இருந்தாலும் சினிமான்றது அது ஒரு வேறு ஒரு ஸ்கேல் ஆஃப் எமோஷன்ஸ். ஏன்னா இதில் வந்து என்னென்னா செலக்டட் ஆடியன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா குரூப்புமே உள்ள ஒரு இன்வால்வ் ஆகிற ஒரு மீடியம் தான் சினிமாவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து வேறு ஒரு மியூசிக் அது. ஓகே. ஸோ அது ஒரு 10 years அப்படி ஏதாவது இருந்து நிறைய படத்தில் ஒர்க் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் திஸ் திங். நடுவில் ஐ ட்ராப் மை ஸ்கூலிங் ஆல்சோ. அப்படியா? ஸோ ஸ்கூலிங்கும் ட்ராப் பண்ணிட்டு ஐ வாஸ் டோட்டலி இன்டு மியூசிக், இதுதான் கெரியர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணனால ஐ ட்ராப் மை ஸ்கூலிங் ஆல்சோ. ஸோ நவ் இன்டு ஃபுல் டைம் மியூசிக். ஸோ அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும், லைக் ஸ்கூலெல்லாம் ஸ்டாப் பண்ணி இதுதான் அப்படின்னு சொன்னது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாம் கோர்சஸ்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் போய் இதுலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் போது அதோட பீரியட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு சில லக்கி பீப்புள் வந்து ஒரே பாட்டில் பயங்கர ஷைன் ஆகலாம், ஒரு மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி இருப்போன்றது ஐ கான்ட் ப்ரெடிக்ட் நோ. ஸோ ஐ வாண்ட் டு கெட் அ ஃபுல் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூசிக் டைம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு பேஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்கூலிங் ட்ராப் பண்ணது இதெல்லாம். ஸோ மை ஃபேமிலி யாரும் எதுவும் சொல்லலை. ஃபேமிலியெல்லாம் நல்ல சப்போர்ட் தானே? ஸோ யாரும் அதுக்கு ஓகே டன், நீ உனக்கு லாஸ்ட்டில் நம்மள ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்காமல் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால ஃபைன். ஸோ ஃபேமிலி வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவ் உங்களோட கெரியருக்காக அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு ஆஸ் உங்களோட ஏஜில் ஒரு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதும் மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் அதில் வர ஃபைட்ஸ் அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் டோன்ட் யூ ஃபீல் உங்களுக்கு ப்ரெஷராக இல்லையா? ப்ரெஷர்ன்றதை தாண்டி என்னன்னா எவ்ரி வீக் ஐ ஓப்பன் ஐடியூன்ஸ் பார்ப்பேன் இன்னைக்கு யார் என்ன போட்டிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன ஏன்னா லைக் இப்போ முன்னாடி வந்து ஒரு சினிமாலேருந்து வந்து ஒரு மியூசிக் போட்டாதான் அது வந்து ஒரு சாங்காக வெளில போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு மீடியம் இருந்தது. அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் ஒன்று போட்டாலே அது பயங்கரமாக அது வந்து பில்போர்டு வரைக்கும் அடிக்குது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. பிகாஸ் எந்த ஒரு வேலேருந்து வேணாலும் வி கேன் ஜஸ்ட் ரீச் ஆர் ஹைட்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு லக்கியான ஒரு மேட்ரு. அண்ட் மோர் தேன் மியூசிக் இப்போ வந்து அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இப்போ அந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் சொல்லலாம். பிகாஸ் நிறைய மியூசிக் பண்ணுறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங்கா நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ கொண்டு போய் சேர்க்கறது அந்த ட்ராவல் ஜர்னி அதை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால வந்து இப்போ நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, யாரெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர். அதே மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்க வந்து பாக்குறதுக்கு குட்டி தமன் மாதிரி இருக்கீங்க, பாய்ஸ் படத்துல பார்த்துருப்போம்ல தமன், அதே மாதிரி இப்ப இருக்கீங்க நீங்க, சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? ஸோ அந்த மாதிரி தமன் அவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் யாரும் சொன்னதில்லை. தமன் அவர்களே சொல்லியிருக்காரா யாரா நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னது இது என்னோட ஜூனியர் வெர்ஷனை பாக்குற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி? ஸோ எனக்கு வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து ஒரு 15 years அந்த மாதிரி இருக்க ஒரு பையனை வந்து அவங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நம்புகிறாங்க, அண்ட் ஒருத்தனோட கோர் என்ன, எவ்வளோ கீழேருந்து வரான், என்ன ஒரு
ஐ ஓப்பனிங்காக எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான், அந்த பையனை ஒரு பிளைண்டான பையனை எப்படி நம்பி ஒருத்தரை வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் அந்த மாதிரி என்னோட ஒன்றுமே தெரியாத ஒரு பையனை வந்து சேர்த்துட்டு, ஸோ அந்த ஒரு ஜோன்லேருந்து அவர்கிட்டருந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ஹை டைம் மூமெண்ட் அது லைஃப்பில் வந்து. ஏன்னா என்னோட லைஃப்பில் என்னோட ஃபர்ஸ்ட் எல்லாமே அவர் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. லைக் என்னென்னா அவரோட மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் வந்து வேற ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ அவர்கிட்டருந்து கற்றுக்கிறதுன்றது வந்து மெயினாக என்னென்னா கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவர். வே ஆஃப் ஒரு ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கும் சரி. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வளோ பேர் மியூசிக் போடுறாங்க, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி அந்த ப்ரெஷர் டேக்கிங் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் எனி டைம் எப்போ நீங்கள் பண்ணாலும் காம்படிஷன் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு சோலோ ரிலீஸ் கிடைக்காது. நம்மளுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு இது இருக்குது. எப்படி பண்ணாலும் ஒரு காம்படிஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இன்னும் எக்ஸைட்டாகவும் இருக்கும். ஸோ அது அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஸோ அவரோட கிட்டேருந்து வந்தனால அந்த ஒரு ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு ப்ரொடியூசர் வந்து நாளைக்கு நம்ம சாங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம், அந்த மூமெண்ட்லேருந்து எப்படி நம்ம அதை ஸ்பார்க் அடிச்சு அடுத்த சாங் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அவரோட கிட்டேருந்து பார்க்கும்போது அது வந்து அவர் ஒரு எண்ட்லெஸ் ஓஷன் மாதிரி போயிட்டே இருப்பார், அந்த மாதிரி இருக்காரு. நைஸ். அவரோட சாங்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த தமிழ் சாங்னா எந்த சாங் சொல்லுவீங்க? தெலுங்குல எந்த சாங்? தெலுங்குல வந்து நின்னிலான்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. இட்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் ஆஃப் மைண்ட். ஸோ அவரோட வாய்ஸில் அதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அது ஆஸ் யூஷுவல் அர்மான் அவர் பாடியிருந்தாரு. பட் ஸ்டில் எனக்கு அவரோட வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப எப்பயுமே ஃபேவரட். அவரோட ஷோஸ் எல்லாமே பார்ப்பேன். அதில் அவரோட சாங் அவர் பாடும்போது அது வந்து வாவ் அப்படின்ற அந்த மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவரோடதுலேருந்து. தெலுங்குலேருந்து. தமிழ் வந்து எல்லாமே பயங்கர ஹிட்டு தான். ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப யூ மை டார்லிங் சாங்லாம் ரொம்ப, ஏன்னா நம்ம சிம்பு சார் ஃபேனாக இருந்துட்டோம். அப்படி இருக்கும்போது தமன் சார் அப்படி பண்ணுறாரு அப்படின்னும் போது அப்புறம் வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸாக கேட்கும் போதே எனக்கு அந்த பாட்டெலாம் ரொம்ப இம்பேக்ட் ஆன சாங். கலாசாலா இது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆல் டைம். இப்போ ஒரு மூமெண்ட்க்கு மேலே நம்மளுக்கு ஒரு ஹை தேவைன்னா இந்த சாங்ஸ் கேட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ ஐ லைக் கலாசாலா அண்ட் யூ மை டார்லிங். அண்ட் வந்து இவர் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லேர்னிங் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது இப்போ நான் ஃபியூச்சரில் என்னோட படங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அது என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? ஏன்னா த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரி ஒன். அது யாராக இருந்தாலும் சரி, வெதர் ஹி நோஸ் எனி திங், அது ஒரு பேஸ்லேருந்து வராங்க என்ன இது அப்படின்னும் போது ஹி லிசன்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரையுமே என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கேட்பார். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய கால். அண்ட் ஆல்சோ ஒரு சில மக்களை மேனேஜ் பண்ணுறதோ சரி, ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறதோ சரி, ஸோ எவ்ரி ஒன் நாட் சேம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஒருத்தவங்களை ஒரு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜோனில் வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு ஹேண்ட்லிங் பீப்புள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து அவர் வந்து கிரேட் அவர். ஸோ அந்த விஷயத்தில் நான் எப்பயுமே அவர் வந்து அது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர்கிட்ட வந்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ மியூசிக் வந்து எவ்ரிடே புதுசாக ஏதாவது பார்த்துட்டே இருக்கவர், கேட்டுகிட்டே இருப்பார். புது கியர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்பார். ஸோ லாட் ஆஃப் புது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்தது அப்கிரேட் பண்ணோம், அந்த அப்கிரேட்லேயே அவர் வந்து பயங்கரமாக இருப்பார். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து எப்பவுமே பார்த்து வியந்துட்டு இருக்க ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபேவரட் பிளேபேக் சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்களே, இவங்களோடலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம், மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ என்னோட ஃபேவரட் வந்து அவர் தான், யுவன் சங்கர் ராஜா. எப்பயுமே பயங்கர ஃபேவரட். அவரோட வாய்ஸில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சோல் இருக்கும். அண்ட் நிறைய சாங்ஸ்லாம் வந்து நான் சின்ன வயசில் கேட்க மிஸ் பண்ண சாங்ஸ்லாம் நான் இப்போ என்னோட காரில் வந்து பயங்கரமாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். என்ன சாங்ஸ்? இது காதலா முதல் காதலா, அந்த சாங் நான் இப்போ கேட்டுட்டு ரொம்ப வைப் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா இது எப்படியெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மன்மதன் ஆல்பம்லாம். ஸோ அந்த பீக்கில் இருந்த அந்த ஆல்பம்லாம் பீக்கில் இருந்த டைமில் நான் அதை கேட்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கேட்கும் போது எனக்கு வந்து என்ன இப்படியே பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நான் இப்போ அதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரஹ்மான் சாரோட ஆல்பம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா சாங்ஸுமே இப்போ நான் கேட்டு பழைய சாங்ஸ்லாம் கேட்டு இப்போ வைப் ஆகிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி லேட் தான். அந்த லிஸ்ட்டில் பார்த்தா யுவன் சார் தான் மெயின். அவரோட தான் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருக்கேன். சூப்பர். அதே மாதிரி ஃபீமேல் சொல்லவே இல்லையே. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஜோனிதா. அவங்களோட ஜோனிதா காந்தி. ஓகே. ஸோ அவங்களோட ஒரு சாங் கொலாப் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு விஷன்ல இருக்கும். இட் வில் ஹேப்பன் சூன்.
ஷுர் இட் வில் ஹேப்பன். தேங்க்யூ. ஸோ இப்போ ஹவுஸ் கீப்பிங் படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? என்ன ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து லைனப்பில் இருக்குது? இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகி அண்ட் மூவி ரிலீஸ் ஆன ஒரு ரிசப்ஷன்ஸில் எனக்கு நிறைய ஒரு நம்மளுக்கு க்ளோஸரான பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா இந்த சினிமா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கால்ஸ் பண்ணாங்க. ஒரு கால் வந்தது. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் மஹத் அவரோட ஒரு மூவி ஒன்று பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் டூயிங் ஒன் சினிமா இன் ஹிந்தி. ஹிந்தியில் இங்கே அடிச்ச இதுக்கு ஹிந்திலாம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு போயிட்டீங்களா? நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு இது. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் அதர் ஸ்டஃப் ஆல்சோ. ஸோ போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் ரொம்ப பொறுமையாக ஜாலியாக யதார்த்தமாக எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் தான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த படமும் வந்துட்டு நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கமிங்.